ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கனிஷ்காவோட ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க. யாருக்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னாலே அதில் அலாதி பிரியவங்க. அந்த மாதிரி கடைக்கு ஒரு பேனா வாங்க போகும்போது கூட ரூ. 5 ரூ. 10 ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி வாங்கி சேர்த்த ஸ்டிக்கர்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூகுளில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே நிறைய அந்த பேட்டர்னில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து கலர் பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி ஸ்டிக்கர்ஸாக வந்து ரெடி பண்ணி பட்டர் பேப்பரில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் நோட் புக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பூனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸும் இந்த மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணது. அடுத்ததாக இந்த ஸ்டோன் வச்சா மாதிரி இருக்கிறதெல்லாம் கடையில் விற்குங்க. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குனே அந்த ஸ்டிக்கர்ஸ் விற்பாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த யூனிகார்ன் ஸ்டிக்கர்ஸ். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க. என் பொண்ணு தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்குறாளா, இல்லை உங்கள் வீட்லேயும் இது மாதிரிலாம் நடக்குதான்னு எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. வாங்கி கொடுக்குற அப்போ தான் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி 1, 2 ஒட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸை பவுச்சு, அப்புறம் பென்சில் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி இடத்துலலாம் இதை ஒட்டி வைக்கிறாங்க. அடுத்ததாக என் ஃபோனையும் விடாமல் ஃபோன்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸை ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுற பழக்கம் மட்டும் இந்த பிள்ளைங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. அடுத்ததாக கண்ணாடியில் ஒட்டி வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குஷன் மாதிரியே இருக்குங்க. நல்ல திக்கான ஒரு குஷன் மாதிரியே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். வெல்வெட் மாதிரி அந்த மேலே வந்து சர்ஃபேஸ் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த கவாய் ஸ்டிக்கர்ஸ், இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நம்ம இந்த வாட்டர் பாட்டில் வந்தது பார்த்திங்களா, அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து ஒட்டுறதுக்குனே இந்த மாதிரி கவாய் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதை பற்றின தனியாக வந்து நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீட்லேயே வந்து நம்ம குழந்தைங்கள வச்சு எப்படி ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அதை பற்றின ஒரு பெரிய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.